நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனா, ஒரே நாள்ல மாறிறணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்காக காலம் வரும் அப்படின்னு காத்துட்ருக்காம, மாற்றங்கள நம்ம தான் ஏற்படுத்தணும். சூழ்நிலைகள நம்ம தான் உருவாக்கணும். வாய்ப்புகள நம்ம தான் தேடி அலையணும். நமக்கான சிறந்த நாள நம்ம அடையணும் அப்படின்னா, பல கஷ்டமான தருணங்கள கடந்து வந்து தான் ஆகணும். ஆரம்பம் எப்பயுமே ரொம்ப கடினமானதா தான் இருக்கும். பல போராட்டங்கள தாண்டி, பல தியாகங்களுக்கு அப்புறம் அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த அடிகள எடுத்து வைக்கிறதுக்கான பாதை நமக்கு தெளிவாயிரும். ஒரே விஷயம் தான் முயற்சி. முயற்சி பண்ணல அப்படின்னா, முதுகெலும்பு கூட வளைஞ்சு குடுக்காது. முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, பாறை கூட நமக்கு இடம் குடுக்கும். நமக்கானவங்கள்ல ஒரு சில நபர் தானாவும் எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க நமக்கானவங்க தானே அப்படின்னு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட நம்ம விட்டு குடுத்து போறதுனாலயோ என்னமோ தெர்ல, நம்ம அதிகமா அந்த நபர்கிட்ட தான் வந்து காயப்பட வேண்டியதா இருக்குது. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட செயல்களும், நடவடிக்கைகளும், பேச்சுகளும் நம்மள காயப்படுத்திருச்சு அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம, ஒண்ணுமே நடக்காத மாரி சகஜமா வந்து நம்மகிட்டயே திரும்ப பேசுறது தான். நம்ம சுயமரியாதைய அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான 5 வழிகள். 1. நம்மளோட மதிப்புல 90% நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படின்றத உணர்ந்து, எல்லார்கிட்டயும் அளவோட பேசுங்க. 2. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காம, உங்களோட வேலைய நீங்களே செய்ற மாரி பார்த்துக்கோங்க. 3. யாரையும் உங்கள மரியாதை குறைவா நடத்துறதுக்கு அனுமதிக்காதீங்க. 4. உடுத்தக்கூடிய உடைகள்ல மட்டும் இல்ல, பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள்லயும் கண்ணியம் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 5. ஒவ்வொரு தடவையும் நீங்க மட்டும் தான் போய் பார்க்கணும், பேசணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள வந்து குறைச்சுக்கோங்க. ஒட்டாத உறவுகளுக்கு நடுவுல எண்ணிக்கைக்கு ஒரு ஆளா இருக்கிறத விட, தனிமையில தன்மானத்தோட நிக்கிறது அப்படின்றது ஒண்ணும் அவ்வளோ ஒரு மோசமான விஷயம் கிடையாது. யார் மேல எவ்வளோதான் அன்பு, அக்கறை, பாசம் வச்சாலுமே கூட, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மள 3வது நபரா தான் பார்க்குறாங்க அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அவங்களாவே பல காரணங்கள சொல்லி நம்மள ஒதுக்குறதுக்கு முன்னாடி நம்மளா ஒதுங்கி போறது அப்படின்றது தான் நமக்கு மரியாதை. இல்ல இல்ல எனக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம். விட்டு குடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் நானாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, சகல விஷயங்களுக்கும் நீங்க ஒரு நபரே அனுசரிச்சு போய்க்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, மதிப்பு மரியாதை மட்டும் இல்லங்க. உங்கள ஒரு மனுஷனாவே மதிக்காத சூழல் கூட அங்க ஏற்படும். உறவுகள் முக்கியம் தான். ஆனாலும் அத விட நம்மளோட தன்மானமும், சுயமரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் உணரணும். வெற்றியாளருடைய ரகசியங்கள் 5. 1. நேரத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்குவாங்க. 2. தன்னோட முன்னேற்றத்துக்காகவும் வெற்றிக்காகவும் மற்றவங்களோட பங்களிப்பை விட தன்னோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 3. தன்னோட தோல்வியை மனசார ஏற்றுக்கிட்டு செஞ்ச தவறுல இருந்து பாடத்தை கற்றுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 4. அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்தோ வெற்றியை பார்த்தோ பொறாமப்படாமல் மனசார பாராட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. 5. ஆரம்ப காலத்தில் தனக்கு கிடைச்ச உதவிய விஷயங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ தான் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்களுக்கு எப்பயுமே நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த 5 குணம் கொண்டவங்கள யாராலையுமே வெல்ல முடியாது. 1. வாழ்க்கையில் கடினமான சூழல் ஏற்படும் போது அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறவங்க. 2. தன்னோட தவறுகள்ல இருந்து தன்னைத்தானே விலக்கி கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க. 3. தன்னோட எதிர்கால திட்டத்தை முன்கூட்டியே யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காம இருக்கிறவங்க. 4. தன்னோட இலக்கை அடையறதுக்கு நேரத்தையோ சூழ்நிலையவோ காரணம் காட்டாதவங்க. 5. தோல்வியவோ தடைகளையோ பார்த்து பயப்படாதவங்க. நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நபர் சொல்றத கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி இன்னொரு நபரை வந்து சந்தேகப்படக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, யார நம்பியும் யாரையும் நம்ம பகைச்சுக்க கூடாது. ஏன்னா, ஒரு நபர உங்களுக்கு பிடிக்கல, அந்த நபரோட குணநலன்கள் வந்து உங்களோட ஒத்துப்போகல அப்படின்னும்போது, நம்ம ஒதுங்குறது அப்படின்றது வந்து உங்களுக்காக நீங்க செய்றீங்க. அதுல தப்பு எதுவும் கிடையாது. ஆனா, அவங்களுக்கு பிடிக்கல, அதனால எனக்கும் பிடிக்காது. அவங்க பேசல, அதனால நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி, மத்தவங்களுக்காக யாரையும் நீங்க ஒதுக்க வேண்டாம். நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.